இங்கே ஒரு பிச்சைக்காரன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒருத்தர் அதில் காயினை தூக்கி போட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த காஃபிலேருந்து அந்த காயினையும் அவன் எடுக்கிறான். இதை போல் நிறையவே காயினையும் அவன் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு காஸ்ட்லியான காஃபி ஷாப் உள்ள போயிட்டு அவன்கிட்ட இருக்க எல்லா காயினையும் கொடுத்து ஒரு காஃபியாக ஆர்டர் பண்ணுறான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க காயினை வச்சுட்டு ஒரு பன்னை வாங்கலான்னு பார்க்குறான். ஆனால் அவனால் அதை வாங்க முடியல. ஏன்னா அதுக்கான காயின் அவன்கிட்ட இல்லை. ஸோ அந்த கடையோட ஓனரும் இது காசு பத்தான்னு சொன்னதும் அவன் கிளம்புறான். இதை பார்த்த அந்த ஓனருக்கு மனசு கேட்காம ஒரே ஒரு பிரெட்டை மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரெட்டை அந்த பிச்சைக்காரன் எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டு பார்க்குறான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அதில் ஒரு ஹேவி நைஸ் டேன்னு ஒரு கிரீட்டிங்ஸும் இருக்குது. அதையும் பார்த்து அவன் எமோஷன் ஆகிறான். அதுக்கப்புறம் நிறைய நாள் மறுபடியும் காசு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைக்கு போய் காஃபியும் ஒரு ப்ரெட்டும் வாங்குறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அதுக்கப்புறம் மெயின்டைன் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் குவாரண்டைன் ஆரம்பிக்குது. அதனால் இந்த காஃபி ஷாப் சரியாக ரன் ஆகாது அந்த பிச்சைக்காரன் நோட்டீஸ் பண்ணுறான். அந்த கடையோட ஓனர் தங்கிட்ட இருந்த நிறைய பிரெட்டை எடுத்து அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுக்குறாரு. ஆனால் அந்த பிச்சைக்காரன் தன்னை மாரி வீடு இல்லாத எல்லாத்தையும் அந்த பிரெட்டை பிரித்து கொடுத்தாரான். இந்த கடையை இதுக்கு மேலே ரன் பண்ண முடியாதுன்னு அந்த கடையோட ஓனர் அதை மூட முடியல. ஒரு கை வந்து மறிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த பிச்சைக்காரன் தான். எங்கே இருந்தோ நிறைய கஸ்டமர்ஸை அந்த கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அதனால அந்த ஓனருக்கும் இந்த கடையை ரன் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடைச்சிருது. அதனால் அங்கே இருக்க எல்லோரும் ஜாலியாக அந்த கடையில் காஃபி குடித்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ பாய்.